வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, பெண்களால் தொல்லை யாருக்கு, ஜாதக விளக்கம். பொதுவாக இது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்றத விட பொதுவான ஒரு கணக்கு. இந்த விளக்கம் 800 கோடி பேருக்கும் பொருந்தும். உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி பேருக்கும் பொருந்தும். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்ததுன்னா இவர்கள் பெண்களால் தொல்லை. அது என்னங்க பெண்களால் தொல்லைன்னா, அப்போ ஆணுக்கு பெண்களால் தொல்லை வருமா அப்படின்னா அது கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களால் ஒரு ஜாதகருக்கு தொல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ பெண்களால் ஆணுக்கு, அதாவது ஆணுக்கு தொல்லை, ஆண்களால் பெண்ணுக்கு தொல்லை அப்படின்ற விதம் போயிட்டு காமனாக எப்படி இங்கிலீஷ் மெடிசன் ஜென்ரலைஸ்டு பண்ணிட்டாங்கல்ல. ஜுரமா, தலைவலியா, வலியா, எதுவாக இருந்தாலும் பேராசிட்டமால் 500 mg போடுங்க. ஒருத்தர் போவார் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது, 5 ml அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருங்க அப்படின்வாங்க. எடுத்த உடனே காமனாக பேரா போட்டுருங்க அப்படின்வாங்க. அதுபோல் 800 கோடி பேருக்கும் ஒரு கிரகம் இப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம அடித்து எழுதி கொடுத்துடலாம். அப்படி தான் இருக்கும். அது அவங்க ஏற்றுக்கிறதும் அது ஏற்றுக்காத போகிறது அவங்களுடைய விஷயம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணுக்கு எப்படிங்க பெண்ணு தொல்லையாக இருப்பாங்க அப்படின்னா, அம்மாவுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு அம்மா, மருமகள், மாமியார், அவங்க உறவுகள்னு சொல்லக்கூடிய அவர்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள், தோழிகள், வட்டாரங்கள், பணி செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல பெண்களால் பெண்களுக்கு தொல்லையே இருக்குது. அதனால் பொதுவாக பெண்களால் தொல்லை யாருக்கு அமையும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் புதன் சூரியனுக்கு வளிமண்டலத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் புதன் நெருங்கிய கட்டத்தில் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அந்த புதனால், புதன் என்றால் புத்திக்கு காரகன், புதன் என்றால் புத்தி. அந்த புத்தி தான் ஆசையை உண்டு பண்ணும். ஒருவருக்கு புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரம், புதன் சூட்சுமம், புதன் எந்த இதோட போகுதோ அதெல்லாம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஆசையை தூண்டி, ஏன்னா கால புருஷனுக்கு 3 மிதுன வீடு, அதுக்கு அதிபதி புதன். ஆசைக்கு காரணமே இதுதான். புத்தர் சொன்ன மாதிரி துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி பிறப்பினுடைய உயிரினங்களின் படைப்பினுடைய விஷயத்துக்கு காரணமே எண்ணம், ஆசை. அதுதான் புதன். அந்த புதன் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜாதகருக்கு 4 கார்னரில் இருந்ததுன்னு வச்சுக்க, மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த வீட்டில் இருந்ததுன்னா இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு பெண்களால் தொல்லை இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிங்க. அதெல்லாம் அடுத்ததாக ஒரு ஜாதகத்தில் புதன் வக்ரமான கிரகத்தோடு இருப்பது, இல்லை பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடு இருப்பது, அப்படியும் இல்லை ராகு கேதுக்களோடு இருப்பது. அது மட்டுமல்ல, 1-5 தொடர்பில் இப்போ புதன் ஒரு இடத்துல இருக்குது, அதிலிருந்து 5ஆம் இடம், அதிலிருந்து 9ஆம் இடம், அந்த புதன் இருக்க வேண்டிய இடம், அந்த இடத்துங்களில் ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, இந்த மாதிரி கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருப்பது. இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு பெண்களால் தொல்லை இருக்கும். அது எப்படி இருக்குன்றத அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலாம். அப்படி பார்த்தா பெண்களால் நிறைய லாபங்கள், நிறைய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, அந்த புதன் அவருடைய ஜாதகத்தில்
எந்த தன்மையும் அடையாமல் இருந்தால் அவர் யாராலையும் இது வரைக்கும் நான் எந்த பெண்களாலையும் நான் வந்து துன்பமே அனுபவிக்கல. என்னுடைய தாய் தான் முதலுடைய பெண் வந்து சந்திக்கிறாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அந்த அடுத்தது உடன் பிறந்த சகோதரிகள், அப்போ அடுத்தது வந்து நண்பர்கள், தோழிகள், அது அடுத்தது வந்து மனைவி, அடுத்தது இவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து பெண்களும் இதில் அடங்கும். இப்படியே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரோ ஒரு ஜாதகியோ அந்த விஷயத்தில் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் நான் வந்து ஏமாந்ததில்லை, துன்பப்பட்டதில்லை, அசிங்கப்பட்டதில்லை, அவமானப்பட்டதில்லை, நானும் யாருக்கு எதுவும் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் எவ்வித தன்மையும் அடையாமல் இருந்தால் அந்த ஜாதகர் வெற்றி அடைவார்னு அர்த்தம். இப்போ புதன் நாம் சொல்கிற அமைப்புங்கள்லாம் இருந்துடுச்சு. ஆட்சி, உச்சம், நீசம், வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, இந்த மாதிரி அமைப்பு ராகு கேதுக்களோடு தொடர்பு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவர் பெண்களால் அடிக்கடி அந்த தொல்லையில் இருப்பார். சரிங்கய்யா, அப்போ வாழ்க்கை முழுவதுமே அது நடக்குமானா அதுதான் கிடையாது. எப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை தூண்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த விஷயம் நடக்கும். எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் புதன் புத்தி, புதன் அந்தரம், புதன் சூட்சமும், புதன் அதிசூட்சமும் பயணப்படுதோ அந்த காலங்களெல்லாம் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும். அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பெண்களால் துன்பமும் தொல்லையும் துயரங்களும் போராட்டமும் சிக்கலும் ஏற்படுவதற்கு காரணகர்த்தா யாருன்னு கேட்டால், நாடி ஜோதிடத்தில் பெண்கள் என்றால் நண்பர்கள்னு சொல்லுவாங்க, தோழன்னு சொல்லுவாங்க. அது தோழன் என்றிட்டாலே அது வந்து ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்து வந்துடும். ஆனால் நாம் வந்து குடும்ப பெண்கள்லேருந்து நீங்களாம் பிறப்பினுடைய முதல்லிருந்து கடை வரைக்கும் சந்திக்கக்கூடிய பெண்கள் அனைத்தும் இந்த புதனில் வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் அது எப்பொழுது நடக்கும், அந்த ஏமாற்றங்களும் அந்த துன்பங்களும் நல்லதும் நடக்கும். இதில்னா சூட்சமம்னா அதே பெண்களால் நன்மையும் நடக்கும். எது ஒன்று எனக்கு கிடைக்கலையோ அதை பற்றிய சிந்தனை தானே இருந்துகிட்ருக்கோம் மனிதனுக்கு. அதே போல தான் இந்த புதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ வந்து எளிமையாக ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வலைதளத்தில் கூட கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, என்னுடைய மனைவியோடு எனக்கு பிரிவினை இருக்குது, என்னால் சேர முடியுமா அப்படின்னு. அவருடைய ஜாதகத்தை எடுத்து போட்ட உடனே அடுத்தது என்ன சொல்லுது தெரியுமா? சுக்கிரன் கேது அவர் வந்து ஆண் ஜாதகர், பெண் அவருடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு கேட்டால் சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் கேதுவோட தொடர்பு இருக்குது. கேது என்றால் உறவுகளை பிரிப்பவர், அதுவே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு புதன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்ல இடத்துங்களாம் இருக்குது. இதுபோல் நிறைய விஷயங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகளும் உங்களுடைய ஜாதகத்தில் குறிப்பிடும்போது உங்களுடைய போராட்டமும் சிக்கலும் சரியான தீர்வு, அதாவது இதனால தான் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால். அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கிறது சரிதாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. அதாவது ஜெயம் ரவி நடிகர், அவருடைய ஜாதகத்தில் பாருங்களேன், புதன் வந்து உச்சமாக இருக்கும். பெண்களால் பிரச்சனை. யாருக்கெல்லாம் நீங்கள் நடிகர்கள் சொன்னால் தான் தெரியுன்றதுக்காக அதை சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க, புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த புதன் எப்படிப்பட்ட அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறார், பயணப்பட்டுருக்கார் அப்படின்னு பாருங்கள். அதனால் உங்களுடைய ஜாதகங்கள் உங்கள் வாழ்க்கையை சொல்லும். உங்களுடைய இது வந்து எத்தனை பேருக்குன்னா, நீங்கள் இந்த வீடியோவை வந்து எதிர்காலத்தில் வருங்காலத்தில் பல ஆண்டுகள் கழித்து கூட பார்க்கலாம். அவர்களுக்கும் இது சரியாக பொருந்தும். இது இருந்ததுன்னா இது நடக்கும் அப்படின்றது நம்ம வந்து அந்த உருட்டுற பழக்கம் நமக்கு கிடையாது. இது நல்லது நடக்கும், இது கெட்டது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் சொல்கிற தேவையே இல்லை. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்கா, உங்களுடைய புதன், அந்த புதன் வந்து எந்த தன்மையில் இருக்குதுன்னு பாருங்கள். அதன் அடிப்படையில் உங்கள் ஜாதகம் உங்களை வச்சு செய்யுன்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவை போட்டதுக்கு காரணம். ஏன்னா பெண்களால் தொல்லைன்றனோடனே பெண்களுடைய பட்டாளம் வந்து தவறான கருத்தை புரிந்து கொள்ளாதீர்கள். அது பெண்களுக்கு எதிரியாக வருவார்கள்ன்றது தான். பெண்களுடைய ஜாதகத்திலையும் இந்த புதன் இந்த அமைப்பெல்லாம் இருந்தால், இப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல எனக்கு அந்த மேடமை பிடிக்கல, அது பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள பிடிக்கல, என்னுடைய ரிப்போர்ட்டரை பிடிக்கல, பெண்ணுக்கு பெண்ணே எதிரியா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் முற்றிலும் உண்மை.
புதன் உங்களுடைய ஜாதகத்தில் வக்ரம், பரிவர்த்தனை, விளிம்பு, ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் பட்சத்தில், ராகு கேதுக்களோட தொடர்பு இருக்கும் பட்சத்தில், உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் அந்த புதனுடைய தன்மையில் கடக்கும் காலத்தில், கோச்சார கிரகங்கள் அது இந்த புதனுடைய தன்மையில் கடக்கும் காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தே தீரும்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. பெண்களை யாருக்கு தொல்லை என்ற இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன வீடியோ தான், இது எல்லாருக்கும் எளிமையாக புரியும்ன்றதுனால இதை போட்டிருக்கேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் ஒரு ஜாதக நினைவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.